Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சண்டே லஞ்ச் vlog பார்க்கலாம். என்னெல்லாம் செஞ்சிருக்கேன், எப்படி நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணேன் எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேன். இன்னைக்கான மெனு பார்த்தீங்கன்னா மட்டனும் சிக்கனும் வாங்கியிருக்கேன். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு செய்யலான்னு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ரைஸை வந்து தண்ணி வச்சுட்டேன் உலைக்கு. ரைஸும் ஊற போட்டுட்டு மட்டன் கழுவிட்டு அதை வந்து தனியாக வேக வைக்க போகிறேன். ஏன்னா முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும். அடுத்து வந்து காலையில் பார்த்திங்கன்னா இட்லியும் கத்திரிக்காய் கொச்சும் செஞ்சுருந்தேன். எக்ஸ்ட்ரா 2 இருந்தது, அதை பாக்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். வாங்க ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வந்து வேக வச்சுருவோம். மட்டன்லேயும் மசாலா இறங்கணுன்றதுனால அதுக்கும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அப்புறம் இதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். இதுக்கு உப்பு, அப்புறம் இதுக்கு மசாலா வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எல்லாமே சேர்த்துட்டு இதை குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடுவேன். ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம். இது விசில் வர்றதுக்குள்ளே நான் வந்து சிக்கன் வந்து 65 செய்யலான்னு இருக்கேன். அதனால இதை மேரினேட் பண்ணணும். நம்ம மற்ற வேலைலாம் செய்கிற வரைக்கும் இது கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும். அதனால இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். போன்லெஸ்ஸாக வாங்கியிருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடணும். இந்த மசாலா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சைடில் இந்த வீடியோலேயும் லிங்க் சப்டைட்டில்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இது செஞ்சுட்டே வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன். அந்த வீடியோவில் என்ன பார்த்தேன்றதை உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். எக்கட் டால் பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்கட் டால் வந்து பிரசன்ஸ் ஆஃப் நவ்ன்ற ரொம்ப ஃபேமஸான புக் எழுதினவர். இன்றைக்கி நான் பார்த்த வீடியோ வந்து ஹவு டு கோ பியாண்ட் கர்மா அப்படின்ற வீடியோ அவரோடது பார்த்தேன். கர்மான்றது அவர் சொன்னது தாட் பேட்டர்ன்ஸ், நம்மளோட ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு நம்மளே அந்த கஷ்டத்தை இன்வைட் பண்ணிகிட்ருப்போம். ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் அப்படி தான், அந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக யோசிச்சுட்ருப்போம். நம்ம லைஃப்பில் எல்லாமே ஒரு பேட்டர்ன்லேயே இருந்துகிட்ருக்கோம். திரும்ப அதே இதில் சுற்றிட்டுருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா அவர் சொல்கிற சொல்யூஷன், பாஸ்டில் இருக்காதீங்க, இப்படி நடந்துருச்சு, இப்படியெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ரெண்டாவது, ஃப்யூச்சரில் இருக்காதீங்க, இப்படியெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு பயத்தில். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ப்ரெசன்ஸ் ஆஃப் நவ் இப்போ எப்படி இருக்கோ அதில் மட்டும் இருங்க. அப்போ நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வரும். இந்த மாதிரி நம்ம மைண்டை யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த கர்மான்ற பேட்டர்னை பிரேக் பண்ணலாம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், இப்போ இருக்கிற ஹாப்பினஸ், இப்போ என்னால் சரி பண்ணிக்க முடியும், இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா அதுதான் வந்து நிறைய அட்ராக்ட் ஆகும். அது மூலயமா நம்ம கர்மா விட்டு வெளியில் வரலாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பழைய தாட்ஸ், அந்த தாட் பேட்டர்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உங்களுக்கு இது புரியுதா, ரிலேட் பண்ணிக்க முடியுதான்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இது பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செப்ரேட்டான வீடியோஸ் ஆட் பண்ணுறேன், நான் கேட்குற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணிட்டேன். மட்டனுக்கு வந்து 3 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் அதுக்குள்ளேயே விசில் வந்துருச்சு. பார்க்குறேன், ஓகே, இது ஒரு 50-70% குக் ஆகிருக்கு. இப்போ வந்து மட்டன் குழம்பு செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே கருவேப்பிலை போடுறேன். இது வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா வதக்கிட்டு, இது வதங்கின அப்புறமா முருங்கைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்த்துட்டு இதுவும் வதங்கட்டும். ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், கொஞ்சம் அடி பிடிக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த கலர்லாம் மாறின அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மசாலா எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றி உங்களோட குழம்போட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நைட்டுக்கும் வேணும்னா இன்னும் கூட 1 ஸ்பூன் மசாலா ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறம் இதை ஜஸ்ட்டு மூடி போடுறேன். இதை நான் விசில் வைக்கல, மூடி மட்டும் போடுறேன், குக்கர் மூடி.
அதுக்குள்ளேயே வந்து அது வேகட்டும். நான் ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய், கசகசா இருந்தால் கசகசா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முந்திரியும் சோம்பும் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் வந்து முந்திரியும் சோம்பும் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக நைஸாக அரைச்சிக்கணும். அது ஒரு பக்கம் அரைச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறேன். ஏன்னா சப்பாத்தி வந்து கம்பல்சரி சாப்பிடுவோம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கார்போ பேலன்ஸ் பண்ணுன்றதுனால நாங்கள் பெரியவங்கெல்லாம் ஒரு சப்பாத்தி ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான். முருங்கைக்காவும் அந்த சப்பாத்தி பிசைகிற நேரத்துக்கு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ வந்து நம்ம மட்டனை ஆட் பண்ணிடுவோம். வெறும் மட்டன் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஜூஸ் வந்து அதாவது சூப் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு மட்டனில் அந்த எசன்ஸ்லாம் இறங்கட்டும். அதனால் மட்டன் வந்து கொஞ்சம் வேகட்டும். அதே போல் ஜஸ்ட்டு மூடி தான் போடுறேன், விசில் விடலை. இப்போ மட்டன் நல்லா அந்த ஜூஸ் எசன்ஸ்லாம் இறங்கின அப்புறமா நம்ம அந்த அரைச்சதை சேர்த்துப்போம். யூஸ்வலாக வந்து மட்டன்லேயே அந்த சூப்போடு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த மசாலா அரைச்சதை சேர்த்துட்டு இறக்கிடுவோம். இன்றைக்கி வந்து நான் இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த சூப்பை ஆட் பண்ண போகிறேன். இந்த மசாலா கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே நான் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடுறேன். இந்த சப்பாத்தி நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். பரோட்டா மாதிரி போடுவாங்க. நடுவில் வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பக்கம் மடித்து போடுறது இது. சப்பாத்தி ஏன் சாப்பிட்றோன்னா, ஆக்சுவலாக ரைஸில் வந்து இருக்கிற கார்போவை விட சப்பாத்தியில் அதிகம்தான். ஆனால் சப்பாத்தியில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுனால சப்பாத்தி யூஸ் பண்ணுறேன். இப்போ மட்டன் வந்து அந்த மசாலா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த சூப் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். மொத்தமாக வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் ஆட் பண்ணிவிட்டு அது கொதி வந்ததும் அடுத்த போர்ஷன் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது கொதித்ததுமா லாஸ்ட்டாக வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நான் வந்து சைடில் சப்பாத்தியும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த சிக்கன் 65 பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதை செய்ய ஆரம்பிக்க போகிறேன். சிக்கன் 65 செய்கிற நேரத்தில் நான் வந்து அப்படி இது ஒரு 3 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போடணும். அந்த கேப்பில் வந்து ரசம் கொஞ்சம் செய்கிறேன். தக்காளி ரசம் ஸ்பீடாக முடிச்சிடலாம். ஜஸ்ட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் மட்டும்தான். இந்த இதில் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பெப்பர், சீரகம் எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை அரைச்சிட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். அவ்வளோதான். தேவையான உப்பும் மஞ்சள் பொடியும். இது ரொம்ப ஈஸி இந்த தக்காளி ரசம். அதனால இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு வந்து வீட்டில் பசங்களாம் அவ்வளோ ரசம் சாப்பிட்றது இல்லைங்க. அதனால நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டும்தான் சாப்பிடுவோம். கொஞ்சமாக தான் குவான்டிட்டி செய்வேன். சிக்கன் 65 எடுத்துகிட்டு அந்த ரசம் அதுக்குள்ளே கொதிச்சிட்ருக்கு. அதுவும் கொதிக்கட்டும், ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மாதிரி பொரிச்சதில் அவ்வளோ விருப்பம் இல்லை. அதனால லாஸ்ட்டாக கொஞ்சம் சிக்கனை நிறுத்திட்டு அதுலேயே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் இது வந்து கரம் மசாலா இல்லை ஏதாவது சிக்கன் மசாலா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் ஆட் பண்ணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் நான் இதை அப்படியே வதக்கி எடுத்துருவேன். அதாவது கொஞ்சமாக எண்ணெயில். ஸோ இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி, சிக்கன் 65 ரெடி, சப்பாத்தி ரெடி, அப்புறம் ரைஸ் வடிச்சிட்டேன், அதுவும் ரெடி, ரசம் முடிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடறேன். அந்த யூஸ் பண்ண பிளேட்ஸு அந்த இதுவெல்லாம் டக்குன்னு எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து எதுவும் இருக்காது, மட்டும்தான் இருக்கும். சிக்கன் சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட்டாக அது மட்டும்தான் செய்ய போகிறேன். ஜஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு அந்த மிச்சம் கொஞ்சம் இருந்த சிக்கனை வந்து அப்படியே போட்டு பெரட்டி எடுத்துருவேன். சிக்கனை அதுவே தண்ணி விடும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா தேவைப்பட்டால் இடையில கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போட்டால் அந்த சிக்கன் ரெடி. காரம் உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டோம். எனக்கு இது போதும். எனக்கு வந்து அந்த சிக்கன் 65 வந்து அவ்வளோ சாப்பிடலை நான். அது சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து
இந்த மெனு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, நான் எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன் எல்லாமே செக் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பசங்களுக்கு பசி. சாதமும் மட்டன் குழம்பும் முருங்கைக்காய் இந்த மெத்தட் நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த சூப் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நிற்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 அவங்களுக்கு. எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சப்பாத்தி எடுத்துக்கிறோம். சப்பாத்தியோட மட்டன் குருமா குழம்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ரைஸ் ரசம் அதெல்லாம் சாப்பிட்டுப்போம். தேங்க்யூ.